பூஜை அறையின் திசை முக்கியத்துவம். வீட்டின் வடகிழக்கு ஈசான்ய திசை பூஜை அறைக்கு மிகவும் சிறந்தது. அந்த திசையில் பூஜை அறை இருந்தால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, செல்வாக்கு அதிகரிக்கும். பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள்: பழைய ரசீது, பில், பேப்பர்கள், உடைந்த விளக்கு, சிப்பி, சங்கு, பயன்படுத்தாத பூஜை பொருட்கள். இவை அனைத்தும் நிதி தடைகளை உருவாக்கும். தினசரி விளக்கு ஏற்றும் முறை: தினமும் காலை மற்றும் மாலை குறைந்தது ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். நெய் விளக்கு ஏற்றினால் பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும். எண்ணெய் விளக்கு கடன், பொருளாதார தடைகள் குறையும். கற்பூரம் பயன்பாட்டின் ஆன்மீக ரகசியம்: பச்சை கற்பூரம் எதிர்மறை சக்திகளை அழிக்கும், பணவரவை ஈர்க்கும். தினமும் கற்பூரம் எரிக்க முடியாதவர்கள் தண்ணீரில் ஒரு துண்டு போடுவது கூட போதும். நாணய வழிபாட்டின் ரகசியம்: ₹1 நாணயம் பூமி தத்துவத்தை குறிக்கும். 21, 51, 108. 21 நாணயம் வைத்து வழிபடுதல் வளர்ச்சி. 51 நாணயம் வைத்து வழிபடுதல் நிலைத்தன்மை. 108 நாணயம் வைத்து வழிபடுதல் முழுமை. பூ, கற்பூரம் சேர்ப்பது லட்சுமி தத்துவத்தை செயல்படுத்தும். வலம்புரி சங்கின் மகிமை: வலம்புரி சங்கு என்பது மகாலட்சுமியின் வாசஸ்தலம். அதற்குள் அரிசி ₹5 நாணயம் வைத்தால் வீட்டில் பணம் நிலைத்து நிற்கும். வீண் செலவுகள் குறையும். சந்தனக் கட்டை வைப்பதின் பலன்: சந்தனம் என்பது சுத்தி, குளிர்ச்சி, தெய்வீக சக்தி. பூஜை அறையில் வைத்தால் கோபம் குறையும், குடும்பத்தில் இனிமை அதிகரிக்கும். கோமதி சக்கரத்தின் அதிசய சக்தி: 11 கோமதி சக்கரம் வியாபாரம், தொழில், பணப்புழக்கம் இவற்றுக்கு சிறந்தது. மஞ்சள், குங்குமம் வைத்து வழிபட்டால் திடீர் செலவுகள் குறையும். செவ்வாய் அண்ட் வெள்ளி கிழமை தூப வழிபாடு: செவ்வாய் கடன், செவ்வாய் தோஷம். வெள்ளி லட்சுமி கடாட்சம். வெண்குங்குலியம், வெண்கடுகு, மருதாணி விதை, லவங்கம் சேர்த்து காட்டினால் வீட்டில் நல்ல அதிர்வுகள் உருவாகும். குலதெய்வ வழிபாட்டின் அவசியம்: குலதெய்வம் திருப்தியடைந்தால் தலைமுறை தோஷம் நீங்கும், குடும்ப வளர்ச்சி ஏற்படும். செவ்வாய், வெள்ளி அன்று ₹1 அல்லது ₹5 தனியாக வைத்து காணிக்கை செலுத்துவது மிகுந்த பலன் தரும். முன்னோர்களின் படங்கள் பற்றி முக்கிய குறிப்பு: இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. தனியான இடத்தில் வைத்து அமாவாசை, மகாளயம் அன்று வழிபடுவது சிறப்பு. பூஜை அறை சுத்தம் செய்யும் நாள்: வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை. உப்பு கலந்த தண்ணீரால் துடைத்தால் எதிர்மறை சக்திகள் நீங்கும். பூஜை அறையில் ஒலிக்க வேண்டிய மந்திரம்: தினமும் குறைந்தது ஒரு முறை ஓம் நமசிவாய, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமஹ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க வாழ்த்துகள்.